சொல்றது இந்த பூமியில எல்லாமே இருக்கு, எல்லாரும் எல்லாம் அனுபவிக்கத்தானே செய்யறாங்க. ஏன் நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இவ்வளவு தூரம் பரிசுத்தம், ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நம்ம உலக பிரகாரமே வாழ்ந்துருக்கலாமே, ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எல்லாரும் போற மாதிரி மற்ற சலங்காச்சாரங்களுக்கு போயிருக்கலாமே, நம்ம ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் நம்மளுடைய பரிசுத்த தேவாலயத்துல கொண்டு தேவன் இருத்திருக்காரு. அதனால நம்மகிட்ட எந்த அருவருப்பு இருக்கக்கூடாது. மெயினா வாலிப பிள்ளைகளுக்கு தான் தேவன் இன்னைக்கு சொல்ல அவர் சொல்லும் பொழுது என்ன எசப்பா கொடுக்க டக்குன்னு சொல்லணும்னு பிரசங்கியை தான் கொடுத்தாரு. பிரசங்கி எல்லா ஆண்டு அனுபவிச்சு வாழ்ந்தவர். எல்லாமே அவருக்கு எத்தனையோ பொண்ணு 1000 பொண்டாட்டின்னு சொல்லி வசனம் சொல்லுது. 1000 பொண்டாட்டி அவருக்கு. அப்ப எந்த அளவு ஆண்டு அனுபவிச்சிருப்பாருன்னு பாருங்க. ஆனா அது கடைசியில சொல்றாரு, மாயை மாயை எல்லா மாயை, எல்லாமே மாயை, இந்த பூமியில இருக்கிற எல்லாமே மாயை. அதனால நம்ம ஆண்டவர் எதுக்காக இந்த திருச்சபை